கேட்டிருக்கார். இவன் நிறைய கேட்டிருக்கார். ஏற்பட்டதான ஒரு இடத்துல தெய்வ சாநித்தியத்தோடு இங்கே பிரதிஷ்டம் பண்ணியிருக்கார். அந்த 3 பேரும் 3 காமகோட்டை பூஷணமாக இருக்கிற 3 பெரிய கடமாக சேர்ந்து இருந்து எல்லாரையும் வழிபட்டு இப்போ இந்த ஊர்ல இந்த கலை வேணும்னா இது வேணும், இந்த கலை வேணும்னா இது வேணுங்கிறது இல்லை. 64 கலைகளும் பொருந்தி எல்லாத்துக்கும் வல்லுநராக வல்லுநர்னு சொல்லக்கூடாது, சிறந்த இதா இருக்கக்கூடியவர்களாக தெரியவா. அதனால சதுஷ்டி கலாபிஜாய நமகா அப்படின்னு சதுஷ்டி கலைகளும் இருக்கக்கூடியவாளா தெரியவாங்க. ஒரு வேலை 2 வேலை இல்லை, எல்லாத்தையும் பெரியவாளாக இருந்து கொண்டிருக்கிறதுனால அவள் காமகோட பிரபூஷணம் குரு பாஷிகர் குமரையும் கொண்டாடுறார். 3 பெருமையும் சேர்ந்து ஆதிசங்கராக இருக்கக்கூடிய 3 பெரியவாளை சேர்ந்து பதபூஷணம் குரு இருக்கக்கூடியதுனால அவருக்கு பதபூஷணம் குரு பாஷிகருக்கு கோரையும் கொண்டாடுறார். பாஷையா நம்ம எல்லாரையும் காப்பாற்றுறதும் தன்னை பற்றினு ஒரு ஸ்லோகத்தை பெரியவாழி பெரியவா விஷயங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன். பெரியவா காலத்தில் நான் 70 வருஷம் பெரியவாழ சொல்லியிருக்கேன். அது 65 வருஷம் படிச்சிருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல 100 பேர் இருந்தால் அத்தியனம் பண்ணபால இன்னைக்கு 10,000கணக்கான பேர் அத்தியனம் பண்றாங்க. கருணை. அந்த காலத்துல நிறைய குழந்தைகள் இருப்பா, 10 குழந்தை 10 குழந்தை அங்க அந்த ஆகாரத்துக்கு கஷ்டம், சாப்பாட்டுக்கு கஷ்டம், பணத்துக்கு ரொம்ப கஷ்டம். இப்பெல்லாம் அத்தியனம் பண்ணவான்னா காற்றால ஒரு பட்சணம் கொடுக்கணும்னா பெரியவாள் சொல்லியிருக்கார். யாராவது பெரியவாள் வந்தாக்க நல்ல அத்தியனம் அதே போல தப்பு பண்ணாலும் அவனை கண்டிக்கிறதுக்கு ஒரு வழி தனியே போயிடுச்சு. அது ஒன்னே ஒன்று சொல்லிடலாம். யாரோ பெரியவர், ரொம்ப பெரியவர், ரொம்ப வயசுக்கு முன்னாடி இருக்கு, எனக்கு நடந்து தெரிஞ்ச விஷயத்துல ஒரு நாளைக்கு சுவாமி நிகழ்ச்சிகள்லாம் ஆச்சு, நிகழ்ச்சிகள்லாம் ஆச்சு, சுவாமி எல்லாம் ஆச்சு. நந்திகேஸ்வரர் நினைச்சாங்க. அங்கே சிவசேகர் இருக்காரு. சிவசேகர் ஏதோ சிவசேகர் அப்பா அவர் பேர் என்ன, அவர் என்ன இருந்தார் பெரியவர்கள் இருக்கார். அப்போ அவங்க பெரிய மனுஷனாக இருக்கிறதுனால சோழியமாக மண் பார்த்து சீக்கிரம் போடுறதுதான். பூஜை எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நடுப்புற 2வது காலத்துக்கு இருக்கிற அந்த விஷயம் வந்திருக்கான்னு சொல்லிருக்கா. ஏதோ சொல்லி பேசியிருக்கேன். பேசினோம்னா பண்ணி அந்த சமயத்தில் 2 ட்ரெஸ் எடுத்துட்டு ஏதோ சமூகத்தை பேசி சொல்லுவோம். அவருக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்ல நிச்சயம் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இந்த பெரிய மனுஷனாக இருந்திருக்காங்க உடனே கவனிச்சாங்க. முன்னே கொண்டு அப்படின்னு அப்புறம் தெளிவா சாயந்தரம் எல்லா தீர்த்தங்கள்லாம் சொல்றாங்க. பெரிய மனுஷங்களுக்கு நான் போடல, 2000-3000 பேருக்கு ஆளை கட்டி மேய்ச்சி அவளுக்கு சம்பளம் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காருங்கிற ஒரு தர்மத்துக்காக இதை நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோ பெரிய தர்மத்தை பண்றாங்கிறதுக்காக, அவருக்கு ஒரு மரியாதை பண்ணுங்கிறதுக்காக, அதுக்கு மரியாதை பண்ணுங்கிறதுக்காக பண்ணேனே ஒழிய லௌகிக்கிறதுக்காக பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அது வேறு எவ்வளவு தர்மத்தை அந்த மூலம் அவர் கடைபிடிச்சார். ரொம்ப என்ன தெரியும் உங்களுக்குலாம். இங்கே சந்தான கோபால் தான் எங்களுக்கு பேர். அவரோட நான் உபன்யாசம் பண்ணியிருக்கேன். அவர் உபன்யாசம் பண்ணிருக்கேன். நிறைய கச்சேரியில் கேட்டேன். கச்சேரி எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் நான் கேட்பேன். என்ன கேட்டேன், என்ன மாற பிடிப்பேன். அவர் ஒரு தடவை உபன்யாசம் பண்ணும்போது சரணாலய வைபவம்னு மகாபரிவாள பத்தி டாக்டர் கணேஷ் எழுதி காம்போசிஷன் பண்ணி மனசுக்கு அது மாதிரி அவர் ரொம்ப சங்கீதம்
அதில் ஈடுபாட்டோட ரொம்ப பக்தியோடு இருக்க வாழ்ல ரொம்ப சிறந்த வாழ்ல சந்தானம் அவர் தான் ரொம்ப சிறந்தவன்னு எனக்கு தெரியும். அப்படியாக எவ்வளவோ காரியங்கள்லாம் பண்ணி பெரியவா ஹெல்ப் பண்ணா ஒரு சாதாரணமான இருந்தா அவரோ பாட்டி அடிக்கடி வந்து பேசியிருந்தார். பெரியவாட்டி ரொம்ப சீக்கிரம் திருப்பி திருப்பி சொல்லே இருந்தார். சொல்லிட்டே சேர்ந்து வயசான பட வயசான திருப்பி 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 சொல்லிட்டே சேர்ந்தது 4 தரம் அது 5 தரம் ஆயிடுச்சு. என்னமா நீ திருப்பி சிந்தனைகள் அடியேதான சிந்தனைகள்னா பெரியவா சொல்றா இல்லை அவர் சொல்றது நீ காது விழுலையே இன்னொரு சொன்னேன் இறந்து சொன்னேன் அப்படின்னு சொல்றேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படி அவளுக்கு கருணையோட கிருப்பை பண்றவா எவ்வளவு பேர் இருந்தாலும் அவ்வளவு பேரையும் ஒரே டயத்தில் பார்க்கறது நினைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அருள்னால நினைக்கிறது அவ இப்ப பார்க்கலன்னு இப்போ நேரம் பார்த்துட்டே இருந்தாக்கா அந்த வடிவத்தில் அதுக்கு சாநித்தியத்துக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த இடத்துல அவளுடைய சாநித்தியம் இருக்கிறதுனால்தான் ஒரு விசேஷமாக நினைக்கலாம். பல இடங்கள் நடந்தாலும் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ பெரியவாளுடைய பேரை எப்படி ஆயிடுச்சுன்னா உலகம் பூரா எல்லாத்தையும் பெரியவாள் கோரிக்கை இந்த இடத்துல தான் இந்த ஊர்ல தான் இது இல்லை தேவலோகத்தை கட்டிட்டு இருக்கான்னு கூட என் நான் சொன்னேன். அங்க கூட போய் தேவலோகத்துல ஒரு இது போட்டு அங்க கூட பண்ணிருப்பான். அவளுடைய பெருமை இல்லாமல் அவளுடைய சிறப்பு சொல்லாததான விஷயம் பேராலும் கிடையாது. அது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க சங்கராலயத்துல இந்த முதல்ல இருக்க சங்கராலயம் இப்ப இல்ல பழைய சங்கராலயம் இந்த இடத்துல விசேஷமாக வந்து வைபவம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால அவளோட பேட்டி இவ்வளவு வேறு மனசெல்லாம் புஷ்டக்கணக்காக அதெல்லாம் 7 வாரியத்தில் அவள் எழுதிருக்கிற விஷயத்தை நாம படிச்சு பார்த்தோம்னா படிச்சு பார்க்கவே முடியாது. முதல்ல அவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். அதே போல சின்ன ஆனந்த வீடர்ல என்னை போக தேர்ந்தெடுங்க சின்ன வாரியமா ஆனந்த வீடன் ஒரு பிரச்சனை அதுல இன்னைக்கு எடுத்து பார்க்கிற ஏற்பட்ட விஷயம் அதுல உள்ள விஷயங்களோ எந்த விஷயங்களோ ஒரு மனுஷனால எந்த விஷயமா எந்த டிராபிக்கா இருந்தாலும் எல்லாத்தையும் இந்த விஷயத்தை பேசி தெளிவாக சொல்லி அந்த பையன் புரிய வச்சு அவன் நடக்க வைக்க வரைக்கும் பண்ணுவான். அதே மாதிரி பெரியவா எந்த லைன்லயே புது பெரியவா போற ட்ரெயின்லயே போய் அதே மாதிரி பெரியவா இருந்தது. புது பெரியவாளுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பெரியவா எல்லா விஷயம் சேர்த்து பண்றார். ஆக 3 பேரும் சேர்ந்து ஒரே தெய்வமா நினைக்க நாம நினைக்கிறோம் எல்லா நிஜமான 3 பேரும் சேர்ந்து ஒரே தெய்வங்கிறதா நினைப்புல நாம் இருக்கணும். அவளுடைய பெருமையை இருந்தால் அது தனியான விஷயம். இன்னைக்கு அவளுக்கு வைபவம் நடக்கிறதுன்னா உலகத்துல ஒவ்வொருத்தருக்கு ஜெயந்தி இருந்தா கிருஷ்ண ஜெயந்தி ஒரு தான் நடக்கணும். விநாயகருக்கு ஒரு தான் நடக்கணும். இப்போ பெரியவாளுக்கு அம்சத்துக்கு அம்சம் ஜெயந்தி அம்சத்துக்கு அம்சம் ஜெயந்திங்கிறது ஆயிரக்கணக்கான ஊர்ல பிரமாதம் கொண்டாடி அம்ச ஜெயந்தி இங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மக்கள் அப்படி நடக்கக்கூடிய ஒரு வைபவத்தோட இருக்கவா நம்ம பெரியவாங்க இருக்கிற சந்தேகமே இல்லை. அப்பேற்பட்ட வாழ்க்கை சரணாகிதியை பண்ணி நாம கரையேறணுங்கிறதாக எல்லாத்தையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வேதத்துல ஒரு சந்தேகம் இந்த வைதிகமான காரியம் ஒரு சந்தேகம் கேட்டேன். எல்லாருக்கும் இப்போ ஒரு சந்தேகங்கிறது ஓரளவுக்கு பேரளவு கேட்க பேரளவுக்கு கேட்க நேரளவில் நிஜமான சந்தையோட பக்தியோட எல்லாரும் ஈடுபடணுங்கிறதாக பிரார்த்தனை பண்ணி நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹர நம பார்வதி புராணம்
शरणालयम् नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम् नमामि भगवत्पाद श्रीचन्द्रशेखर सद्गुरुम् कामकोटिपीठाधीश्वराणां परमाचार्याणां पादकमलयोः अनेककोटिप्रणामान् कृत्वा तदन्तेवादिनां श्री 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 वीरेन्द्रसरस्वती संयमीन्द्राणां पादकमलयोः अनेककोटिप्रणामान् कृत्वा तदन्तेवादिनां श्री 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 शङ्करविजयेन्द्रसरस्वती संयमीन्द्राणां अनेककोटिप्रणामान् कृत्वा जगदम्बायाः कामाक्ष्याः पादकमलयोः अनन्तकोटिप्रणामान् कृत्वा अनन्तरम् अत्र शरणालय निर्वाहकानां सदस्यानां सर्वेषाम् अत्र आगतान् भक्तान् प्रणम्य सङ्गीतविदुषान् सर्वान् प्रणम्य किञ्चित् वक्तुम् उत्सहे अद्य महत्सुदिनं वयं सर्वे शरणालय मध्ये सर्वे भक्ताः सम्मिलिताः इति இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு சுதினம் அத்தனை பக்தாரும் பெரிவா பக்தாரும் இந்த இடத்துல கூடியிருக்கோம். பெரிவா சாநித்தியம் உள்ள இடத்துல அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு? எத்தனையோ டிவியில என்னமோ போயிட்டு இருக்கு, அதுல போயிட்டு இருக்கு, இதுல போயிட்டு இருக்கு, எப்படியோ உலகம் போயிட்டு இருக்கிறதுல இங்க இத்தனை ஜனங்கள் வந்திருக்கமே, அதுதான் இன்னைக்கு தர்மம். சனாதன வச்ச சனாதன தர்மம். அதாவது கணல்ல கொஞ்சம் சாம்பல் கூட்டா மாதிரி இருந்தாலும் கூட இன்னைக்கு அதை விசிறி விட்டு கொழுந்து விட்டு எரியும் வண்ணம் செய்தவா நம்ம பெரியவா. சனாதன தர்மத்திற்கு வழிவகுத்தவா. எவ்வளவோ உலகம் எப்படியோ போயிட்டு இருக்கட்டும், எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் மத்தியில இத்தனை ஜனங்கள் ஒரு பெரியவாள வந்து நமஸ்காரம் பண்ணி நாம இருக்கணும்னு அந்த தர்ம சிந்தனைங்கிற ஒரு இழை ஓடின்னு இருக்கு. பல பூக்கள் நடுப்புல அந்த நாடு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கு. அந்த மாதிரி பெரியவா நம்மளை எல்லாரையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்க. அந்த சனாதன தர்ம வழியில கட்டுப்படுத்தி வச்சிருக்கா. அவ இருக்கிற காலத்துல இருந்தோம், இல்லாதவா அவளை ஸ்மரிச்சிருந்தோம், அவ பக்தாள வந்தனம் பண்ணினோம். இப்ப அவருக்கு எவ்வளவு பக்தி சனாலயமா மாறுது. அந்த பக்தி தானே இப்படி ஒரு உருவம் எடுத்து. அந்த பக்தியோட உருவம் தானே, ஸ்ரத்தையோட உருவம் தானே இவ்வளவு இது மத்தியில ஒரு சரணாலயம் வந்து அத்தனை ஜனங்களுக்கும் மனசு ஆறுதலுக்கு ஒரு இடம். மனசு எவ்வளவோ கஷ்டம். கங்கா பாபம் சசிதாபம் கல்பதா பாபம் தாபம் ச தைன்யம் ச நந்தி சந்தோ மகாசயா. எங்கேட்ட போனா பாபம் எல்லாம் போயிடும். சரி, பாவத்தை தவிர தாபம்னு ஒண்ணு இருக்கு எல்லாருக்கும். யார்கிட்ட எதை சொல்லிக்கிறது, யார்கிட்ட சொன்னா தீருங்கிற அந்த மனசுல ஒரு எல்லாருக்கும் வீடு வீடு வாசப்படி, சின்ன வாசப்படி, பெரிய வாசப்படி இல்லாத இருக்க முடியாது. ஏதோ ஒரு வீடு. அப்ப அந்த தாபம் எப்படி போகுது? பூர்ண சந்திரனை பெரியவா எப்பவும் பௌர்ணமி பூஜை நமக்கோசரம் அவரை உட்கார்ந்து பண்ணும். எல்லாரோட மன கஷ்டமும் போகணுமே, யாருகிட்ட சொல்லி தவிப்பா அப்படின்னு நமக்கோசரம் அவர் பண்ணுற பௌர்ணமி பூஜை. அப்ப அந்த பௌர்ணமி சந்திரனை பார்த்தா தாபம் முடியும். சரி, பூர்வ ஜன்மத்துல எச்சகையால காத்தா விடல, தரித்திரனா இருக்கேன், கல்பதரு போய் கேட்டா கூப்பிட்டு
சரி, இதுக்கெல்லாம் 3 இடம் போகணுமா? வேண்டவே வேண்டாம். 3 ஒரே இடத்துல இந்த மாதிரி பெரியவாளை சரணாகதி பண்ணியாச்சுன்னா 3 ஒரே இடத்துல கட்சி. 3 ஒரே இடமா போகவே வேண்டாம். அப்பேற்பட்ட மகாபுருஷா ரொம்ப சுலபமா எல்லாருக்கும் சிலதெல்லாம் மனசை உருக்கும். அதாவது யாத்திரை போயிருந்தாருன்னு சொன்ன உடனே கேட்டாப்பா, உனக்கு பிசிக்கிறதோ? நான் இப்போ என்ன பண்றேன்னு நினைச்சேன். அந்த இடத்துல தான் சந்திரமௌலீஸ்வர பூஜை தான் பண்ணிருக்கேன். அத்தனை ஜனங்களையும் ஏழப்பாடு ஜனங்களை சந்திரமௌலீஸ்வர பார்த்தாங்க. நான்ப்பா பண்ணிருக்கேனா அப்படிங்கிற. அப்புறம் என்ன பேச முடியும்? எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயாச்சு. ஆனா நாம இல்லாம இருந்தா என்ன பண்ணுவோம்? ஓஹோ, நம்ம எல்லாம் பெரியவா இருக்குல்ல, தர்மம் எல்லாம் பண்ணியாச்சு, நம்ம பூஜை எல்லாம் அம்போன்னு விட்டுலான்னு. அந்த கிடையாது. நோ காம்ப்ரமைஸ். நான் இப்போ கீழே கூட யாரோ ட்ரெஸ் விஷயத்துல பார்த்து சொல்லிவிட்டேன். அவள் இருப்பாங்க, பெரியவா இதுக்கு நம்ம ட்ரெஸ் கோடும் வச்சுக்கணும் அப்படின்னு. அப்ப உடனே அங்க போனா இல்லை சந்திரமௌலி. அதுக்கப்புறம் நிதானமா ஸ்நானம் பண்ணி சந்திரமௌலீஸ்வரத்தை எல்லா பூஜையும் பண்ணி நிதானமா எல்லா காரியங்களும் நடந்தது. அப்போ எல்லாரையும் அந்த சுவாமியாக மக்கள் சேவையே மகேசன் சேவையில பார்த்த, நம்ம வாழ்ந்த காலத்துல பார்த்த ஒரு மகான், ஒரு பெரியவா. சிம்பிளா இதெல்லாம் பரிகாரம் சொல்லுவார். உடனே ஒன்று சொல்றேன், எல்லாரும் கற்றுக்கணும். அதாவது யாரோ ஒரு சாமி ரொம்ப கஷ்டம் தெரியவா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சகசிர போஜனம் பண்ணி வச்சாதான் தீருங்கிறா. நான் என்ன பண்ண முடியும் தெரியல, என்னோட நிலைமை தெரியவா தான் என்ன நமஸ்காரம் பண்றா. உடனே அவ்வளவுதானே, என்ன பெரிய விஷயம், நீ அரிசி விட வேண்டாம், நொய்யி வச்சிருக்கியோ இல்லையா? அந்த காலத்துல நொய்யும் உண்டு. நொய்யின்னு ஒரு பக்கம் வைக்கவே, நொய்யி வச்சிருக்கியோ இல்லையோ, அதை ஒரு பிடி எடுத்துக்கோ. மண் இருக்கிற இடத்துல, எறும்பெல்லாம் எறும்பு குத்து இருக்கிற இடத்துல இந்த பிடி நொய்யை கொண்டு போட்டு எறும்புகள் சாப்பிட்டு விடும். இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு பண்ணு, சகசிர போஜன புண்ணியம் உனக்கு வந்து கவலையே படாத, உன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து. இவ்வளவு சுலபமாகவும், அதாவது அவாவா சௌகரியத்துக்கு ஏற்ப எப்படி எப்படி பண்ணணுமோ அப்படி யாராவது ஏதாவது சொல்லிட்டே இருந்தா கூட அதான் ஏண்டா நான் ஒன்றும் பண்ணல, என்கிட்ட வந்து சொன்னா அவளுக்கு கஷ்டம் தீர்ந்து போறது போல இருக்கு, நான் ஒன்றும் பண்ணல, நான் உட்காந்துருக்கேன் தேவேன்னு அவளுக்கு தீர்ந்து போறது போல இருக்குப்பா, அதுக்கு கூட எனக்கு உட்கார்றதுக்கு இல்லைன்னா நான் இருக்கிறா இந்த பீட்டத்துல உட்கார்றது அப்படின்னு சுத்தப்பட்ட வாய்ட்டேன். நீங்க என்ன நீங்க மாட்டில் உட்காண்டே இருக்கேன், எல்லாரும் வந்துட்டே இருக்கா, காரியம் ஆக வேண்டாமான்னு சகஜம் தானே. மற்ற பேரெல்லாம் எல்லாரும் ஒரு விஷயம் இல்லை வைக்க இருக்கிறாங்க, சகஜம் தானே. கேட்டா அப்படியாக்கா யாரையும் நிறுத்தாம நல்ல வெளியில கொண்டு வந்து ஆட்கொண்ட ஒரு தெய்வம் நம்ம இல்ல பார்த்தோம். நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் எல்லாருக்கும், அவர் எப்படி சிம்பிள் லிவிங்
प्रमदितव्यम् कुशलान्न प्रमदितव्यम् भूत्यैन प्रमदितव्यम् स्वाध्याय प्रवचनाभ्यान्न प्रमदितव्यम् कार्याभ्यान्न प्रमदितव्यम्